ஜாலியன்வாலாபாக் நம்ம சுதந்திரத்துக்காக ப்ரொடெஸ்ட் பண்ண நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் மேல ஆங்கிலேயர்கள் கருணையே இல்லாம சுட்டு கொண்ட சம்பவம் தான் இது. நம்ம ஃப்ரீடம்காக ப்ரொடெஸ்ட் பண்ண இந்தியர்கள் மேல அட்டூழியம் பண்ணணும்னு 1919ல ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆங்கிலேயர்கள். இது எந்த மாதிரியான ஒரு லானா நம்ம இந்தியர்களை இன்வெஸ்டிகேஷனே பண்ணாம ரீசனே இல்லாம கைது பண்ணி சிறையில அடைக்க முடியும். இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்ப்பு தெரிவிச்சு இந்தியா முழுக்க உள்ள பீப்புள்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏப்ரல் 13 அப்போ ஜாலியன்வாலாபாத்ல 20,000 பீப்புள்ஸ் ஒன்னா சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அந்த ப்ரொடெஸ்ட் பண்ற இடத்துல ஒரே ஒரு வழி தான் இருந்துச்சு. அந்த வழியா தான் உள்ளேயும் போக முடியும், வெளியவும் வர முடியும். அந்த ஒரே ஒரு வழியையும் மூடினாரு டயர். ப்ரொடெஸ்ட் பண்ண அப்பாவி ஜனங்கள் மேல ஈவேரக்கமே இல்லாம சுற்றுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு அவரு. அதனால அப்பாவி ஜனங்கள் எல்லாருமே அங்கேயே உயிரிழக்கிறாங்க. இந்த ஒரு சம்பவம் தொடர்பா ஹண்டர் கமிஷன் கிட்ட டயர் என்ன சொன்னாருன்னா, நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுதான் அவங்கள சுட்டேன்னு, எங்க கிட்ட புல்லட்ஸ் தீர்ந்து போச்சு, அதனாலதான் பாதி உயிர்கள் தப்பிச்சதுன்னு சொல்றாரு. அந்த அநியாயத்தை எல்லாமே நேர்ல பார்த்த உத்தம் சிங்ன்ற ஒரு இளைஞர் டயரை எப்படினாவது கொல்லணும்னு முடிவு பண்ணாரு. ஒரு 21 இயர்ஸ்க்கு அப்புறம் 1940ல லண்டன்ல வச்சு டயரை ஷூட் பண்ணி கொலை பண்றாரு உத்தம் சிங்.